தானே செய்வோம் வீணில் உண்டு காடி திருப்போரை நீந்தானே செய்வோம். சின்ன பிள்ளைங்க பாம்பு படம் வரைகிற மாதிரி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வளைஞ்சு வளைஞ்சு டிராக்டர்ல உட்கார்ந்து ஓட்டனா அதே பழக்கம் தரையில இறங்கின உடனே அப்படியே ஓட சொல்லுது. சரி சரி, இப்ப ஏன் நிறுத்தின? பேட்டியா என்னையா பார்வை? உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்க. சரியில்லை சரியில்லைன்னா மாத்திக்கிறேன். உன்னை எப்படி பாக்கணுங்கிற? மரியாதையா பாக்கணும். மரியாதையா தாயாரத்தான் பாப்பாங்க. அப்ப நான் யாரு சொல்லணுமா? சொக்கி. ஐயா கைய பிடிச்ச முதல்ல கை, அப்புறமா தான் காலு. சொக்கி நிலம் எதுக்காக காயுது? மழை இல்லாம. நான் எதுக்காக காயுறேன்? சோறு இல்லாம. நீ இல்லாம. பாரு, பக்கம் பக்கமா பேசுறதெல்லாம் காதல், பக்குவமா சொல்றதுதான் காதல். பொன்மொழியா? குதிருதா? நான் போகணும். இல்ல நான் கேட்கணும். சொக்கி பல முறை ஒருத்தன் ஒண்ணு கேட்கறான்னா அவன் என்ன கேட்கறான்னு அர்த்தம்? கடை. கடை உங்க அப்பங்கிட்ட, உங்ககிட்ட ஓங்கி ஒரு அரை. ஐயா நிக்க வச்சு நிதானமா கேள்வி பதில் கேட்டுட்டு கடைசியில வந்துட்டேன் பாயிண்ட்டுக்கு. சொக்கி உன் இதய கதவை லேசாத்தோட நான் உள்ள உட்கார்ந்து கதவை சாத்திக்கிறேன். சாத்துவ சாத்துவ. நானும் சாத்துவேன். சாத்துவேன். ஓகே சொக்கி சொக்கி. ஏயா பட்டு பட்டுன்னு பதில் சொல்றனே, உனக்கு ரோஷம் இல்ல? ரோஷம் எப்படி இருக்கும்? ரோஷத்தை விட்டா தானே காதலே பண்ண முடியும். உங்ககிட்ட பேசிக்கிட்டா கஞ்சி புடிச்சு போகும். காதல் பிடிக்காம இருந்தா சரி. அட தலையில என்ன கஞ்சி கலையுமா? தலையில மூளை இருக்கு. இருக்கு. தலைக்கு மேல கஞ்சி கலையும் எங்க அப்பாவுக்கு கொண்டு போறேன். ஆமா உங்க அப்பனுக்கு அஜீரண வியாதி இல்ல? ஏன் இல்ல? வட்டிக்கு கடன் கொடுக்கறவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கணுமே. வாங்குறவனுக்கு ஏதாவது வியாதி இருக்கணுமே. உனக்கு என்ன மண்டை இடியா? இப்ப ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே மண்டை இடி? சொக்கி கையை நீட்டுறேன் கஞ்சிக்காக. பசி காது அடைக்குது, கொஞ்சம் கஞ்சி ஊத்து. சரிதான், முதல்ல காதல், இப்ப கஞ்சியா? இருதயத்துக்கு கீழே தானமா வயிறு இருக்குது. முதல்ல இது, அடுத்தது இது. ஊத்து. ஊத்துறேன். ஊத்தல ஊத்துறேன் ஊத்துறேன். அப்படி ஏன் ஒன்னையும் காணா சைலண்டா இருக்குது? கடையிலேயே பழிஞ்சு போச்சா? கஞ்சி கலையா எடுக்க வரலையா? ஊத்து. அட ஊத்துங்கிற கலைக்கு ஊத்துறியா? ஊத்து. நீ என்ன பாக்க பார்த்தா தும்மல் வருது. திரும்பிக்க திரும்பிக்க. என்னையாது அதிசயமா இருக்கு? என்ன போச்சு? என்ன போச்சா? என்ன போச்சு? நான் போயிட்டு வரேன். வணக்கம். வாமா. என்ன தங்கச்சி கஞ்சி இருக்கா? ஓ அப்பாவுக்கு கொண்டு போறேன். அப்பா உப்பு வாங்க பத்தாது கொடுங்க. ஐயோ என்னண்ணே கலையத்துல இருந்த கஞ்சி எல்லாம் பாத்தீங்களா? இந்த ஆளு கண்ணுபட்டு தான் கலையத்துல இருந்த கஞ்சி எல்லாம் மறைஞ்சு போச்சு. இந்த ஐயா வேகாத வெயில்ல கஞ்சியை கொண்டாந்துருக்குற, அதான் கஞ்சி எல்லாம் வத்தி போச்சு. கேணி தண்ணியா வத்தறதுக்கு? ஐயா வெறுங்கலை இருக்கு. பாப்பா பாருங்க சேர்ந்து போச்சு. பாத்தியாமா? என்னது இந்த ஆளு வேலை தானே இது? அதானே வர வழியில பொட்டுன்னு சத்தம் கேட்டுது. நச்சு நச்சுன்னு தும்மி இந்த ஆள் சத்தத்தை அடக்கிட்டாருன்னு. என்ன நியாயமாவே? ஏன் தம்பி சரி நியாயமா? கஞ்சி கேட்டேன், கஞ்சி குடுக்கல, கல்லட்டாச்சேன். ஏப்பா உன் பசி தீர்ந்தது, பானை உடஞ்சிருச்சு இல்ல? கோரிக்கை நிறைவேறலன்னா அதுக்கா கல்லால் அடிக்கிறதா? அண்ணே கலையத்தை உடைச்சிருக்கு, இந்த ஆளுக்கு ஏதாவது கொடுக்கணும். குறி பார்த்து அடிச்சேன். என்ன கொடுக்க போறேன்? மெடலா? குறும்ப பத்தீங்களா? இந்த ஆளுக்கு இப்ப ஏதாவது கொடுக்கணும். இப்போ ஆமா என்ன கொடுக்கலாம்? கன்னத்துல 2 கொடுத்தாதான் இனிமே கலையத்தை உடைக்க மாட்டேன். பாத்துருவோம், அசையப்படாது. ஆமா குடு குடு. என்னது என்ன கைய அசைய மாட்டாங்குது? மனசு வரல. வள்ளியா? யார்கிட்ட கொடுத்த? கண்டுக்காதே கண்டுக்காதே. ஆஹா இந்த வழக்கு நீங்க தீர்த்துங்கப்பா. ஐயோ கருக்கும் கருக்கும். சுக்கி சொக்கா புதுசா தைக்கணும். ஆமா கலையெல்லாம் உடஞ்சு போச்சே, உங்க அப்பா திட்டுவாரு. என்ன பண்ண போற? புளிய வச்சு அடைச்சிடுவேன். உங்க அப்பா வாயவா? கலையத்தை உப்பு போட்டு வச்சுக்கலாம்ல? ஆஹா அப்பனுக்கு ஏத்த பொண்ணு ஓட்ட ஓடத்த ஒண்ணு விடாதீங்க. சொக்கா சுக்கி